ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லன்ச் வரைக்கும் நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றது தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் எக் மக்ரோனி செஞ்சுருந்தேன். 1 பார்ட் எக் மக்ரோனின்னு சொல்லலாம். அதுதான் பண்ணியிருந்தேன். நேற்றே பெரிய பாப்பா இன்றைக்கி லன்ச்சுக்கு அதுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையே செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. நான் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா நைட்டு சுத்தமாக எனக்கு தூக்கமே இல்லை. சின்ன பாப்பா கூட முழிச்சிருந்து அந்த பழக்கத்துக்கு அவங்க அல்ஹம்துலில்லாஹ் 2 பேருமே சீக்கிரம் தூங்கிட்டாங்க. நான் தூங்காம விட்டேன். ஸோ லேட்டாக தூங்கி சீக்கிரம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு ஓகே டைரெக்டாக கிச்சன் போயிடலான்னு சொல்லிட்டு கிச்சன் பாலை காய்ச்சி எடுத்து வச்சுட்டு அடுத்து மக்ரோனிக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதையும் குக்கரில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் மக்ரோனி தனியாக பாயில் பண்ணி செஞ்சால் கொஞ்சம் திக்காக இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்கிறாங்க. அதனால் நான் குக்கர்லேயே போட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் நம்ம விட்டோன்னா நல்லா வெந்துடும். நல்லாவே ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இதில் மக்ரோனியில் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக குக்கர் ஓப்பன் பண்ணும்போது தண்ணி நிறையா இருக்க மாதிரி இருக்கும். பட் கிடையாது. ஏன்னா இந்த மக்ரோனிக்கு நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றினாவோ இல்லை கம்மியாக ஊற்றினாவோ டைம் ஆக ஆக அது ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கும். அது சாப்பிடவே நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, இப்போ 1 கிளாஸ் மக்ரோனினா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அது டைம் ஆனாலுமே அந்த சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அப்படி தான் நானும் எப்பயுமே செய்வேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவை ப்ரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்து ஒரு கிளாஸ் பூஸ்ட்டு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிட்டேன். மக்ரோனி லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் 2 பாப்பாவையும் கூப்பிட்டுட்டே கிளம்பிட்டாங்க. பெரிய பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு சின்ன பாப்பாவை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு எப்பயும் கூட்டிகிட்டு வருவாங்க. வந்தோடனே அவங்களுக்கும் பால் ஊற்றி கொடுத்துட்டு நாங்களும் டீ காஃபி போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வேலைக்கு போயாச்சு. லன்ச்சு செய்யறதுக்கு முன்னாடி வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடலாம். ஏன்னா எப்பயுமே ஃப்ரைடே வீடு கூட்டி மாப்பு போட்டு டஸ்டிங் பண்ணுற வேலை செஞ்சுருவோம். ஸோ அந்த மாதிரி நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. 2 பேரும் இந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து லஞ்சுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் லன்ச் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒயிட் குஸ்கா, மட்டன் குருமா, சிக்கன் பெப்பர் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். இதில் நான் ரெசிபீஸ் எடுத்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட்டு லாங் வீடியோஸில் அதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடுறேன். பட் செல்ஃப் இன்ட்ரோ நான் கொடுத்ததே இல்லை இன்ன வரைக்கும். அதை பற்றி எனக்கு கமெண்ட் வந்ததில்லை. அல்ஹம்துலில்லாஹ் கமெண்ட்ஸ் எனக்கு நிறையா வராது. பட் 1-2 கமெண்ட் எனக்கு வருது. அல்ஹம்துலில்லாஹ் அதுக்குரிய ரிப்ளை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஓகே, இப்போ நான் என்னோடய செல்ஃப் இன்ட்ரோக்கு போயிடுறேன். என்னோடய நேம் பார்த்திங்கன்னா ஃபைரோஸ். எனக்கு 31 இயர்ஸ் ஆகுது. நான் சென்னையில் தான் இருக்கேன். எனக்கு 2 பாப்பாங்க இருக்காங்க. பெரிய பாப்பாவுக்கு இப்போ 8 இயர்ஸ் ஆகுது. அவங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்காங்க. சின்ன பாப்பாவுக்கு 3 இயர்ஸ் ஆக போகுது. இந்த மந்த் தான் பர்த்டே வரப்போகுது. என் ஹஸ்பண்ட், நான், என்னோட பாப்பாங்க, என் ஹஸ்பண்ட், எங்கள் அம்மா 15 டேஸ் இங்கே இருப்பாங்க சென்னையில். 15 டேஸ் ஊருக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டர் அண்ட் நீ பெயின், ஜாயின்ட் பெயின் இருக்கனால அந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. என்ன தான் ஆனாலும் அவங்களுக்கு சென்னையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. நான் ஊருக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவ்வளோ தான் என் குடும்பம். ரொம்ப சின்ன அழகான குடும்பம். இதையும் தாண்டி எனக்கு ரிலேட்டிவ்ஸ் அப்படி யாராவது இருக்காங்க அப்படின்னா அக்கா தான் இருக்காங்க. அக்காவும் அக்காவோட ஃபேமிலியும் தான். அதை தவிர எனக்கு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாருமே கிடையாது. என்னோட பெரிய பாப்பா பேர் பார்த்திங்கன்னா அஷ்ரா தல்பியா. சின்ன பாப்பா பேர் அல்மொய்ஸ் இஸ்லாம். இவங்க 2 பேரும் தான். நான் இப்போ காட்டிகிட்டு இருக்க சிக்கன் ரெசிபி ரொம்ப குயிக்காக செய்ய வேண்டிய ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மழை நேரத்தில் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரேவி வேணும், தக்காளியும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரேவி கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஃபைனலி நான் செஞ்ச லன்ச் ஒயிட் குஸ்கா, மட்டன் குருமா, உருளைக்கிழங்கு போட்டு மட்டன் போட்ட குருமா, நெக்ஸ்ட் சிக்கன் பெப்பர் ஃப்ரை. உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.